வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அனைத்து அனுமதிகளையும் பெற்ற பிறகே கட்டப்படும் என தமிழக அரசு வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அனைத்து அனுமதிகளையும் பெற்ற பிறகே கட்டப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறது. அரசின் திட்டம் வள்ளலாரின் தத்துவங்களுக்கு விரோதமானவை என நிரூபித்தால் மட்டுமே அரசின் முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியும் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்தன். வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். வடலூர் வள்ளலார் சத்திய சபையில் அனைத்து அனுமதிகளையும் பெற்ற பிறகே சர்வதேச மையம் கட்டப்படும் என தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறது. வடலூர் சத்திய சபை பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக அரசாணை எதிர்த்து ஏன், அதற்கு என்ன ஆதாரங்கள் உள்ளன என, வள்ளலார் பெயரில் சர்வதேச மையம் அமைத்தால் வள்ளலாரின் தத்துவங்கள் கொள்கைகள் உலகம் முழுவதும் பரவும் அல்லவா? வள்ளலாரின் தத்துவங்கள் ஊக்குவிக்கும் அரசு முடிவில் ஏன் எந்த தவறும் இல்லை எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் அரசின் திட்டங்கள் வள்ளலாரின் தத்துவங்களுக்கு விரோதமானது என நிரூபித்தால் மட்டுமே அரசு முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த மனிதாரர் தரப்பு, கடந்த 1867, 1872 ஆண்டுகளில் 106 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட சத்திய சபை அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலாரின் விருப்பம் எனவும், மேலும் பெருவெளியில் கட்டுமானங்கள் மேற்கொள்வது வள்ளலாரின் விருப்பத்திற்கு முரணானது எனவும், வள்ளலாரின் 6ஆம் திருமுறை உள்ளிட்ட பல்வேறு அவருடைய நூல்கள் பாடல்களை மேற்கோள் காட்டி வாதங்களை வைக்கப்பட்டது. மேலும் பெருவெளியில் புராதன சின்னங்கள் இருப்பதாக தொல்லியல் துறை அறிக்கையில் தெரிவிப்பதால் அதில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசின் சிறப்பு பிளீடர், தொல்லியல் துறை ஆய்வில் இப்பகுதிகள் சில கட்டுமானத்தின் எச்சங்கள் கண்டறியப்பட்டதாகவும் 100 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்தை சார்ந்தவென தொல்லியல் துறையின் சார்பில் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், சத்திய சபையில் கட்டப்பட்ட இந்த கட்டிடங்களை பராமரிப்பதில் ஏன் இவ்வளவு மெத்தனம் எனவும், பெரிய யானைகளை பராமரிக்காதது ஏன் எனவும், அப்படி ஆக்கிரமிப்பு அனுமதிக்கப்பட்டால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுத்து மொத்தம் 106 ஏக்கர் நிலத்தை மீட்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் சத்திய சபை அறங்காவலர் நியமிப்பது குறித்து விளக்கம் அளிக்க அரசு தரப்பிற்கு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.